الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم تلك الرسل فضلنا بعضهم على بعض صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் தன்னுடைய திருமறையிலே நபிமார்களில் சிலரை விட நாம் உயர்வாக ஆக்கி இருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல. மனிதர்கள் எல்லோரும் அந்தஸ்திலே ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அது சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, வழிமாறலாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே நிலையிலே ஒரே தரத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அதே போன்றுதான் இறைவன் நபிமார்களை குறித்து சொல்கின்ற பொழுது நபிமார்களும் அந்தஸ்திலே வித்தியாசப்பட்டவர் என்பதை தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். இதிலே நாம் நபியாக பின்பற்றக்கூடிய நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களை விடவும் சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த நாயகத்துக்கென்று சில விசேஷமான தனி பண்புகள் இருக்கின்றன. இந்த உலகத்திலே எந்த தலைவருக்கும் இல்லாத ஆளுமை பண்புகள் நம்முடைய நாயகத்திலே இருக்கின்றன. அவற்றிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை முன்வைத்து விமர்சனத்திற்கு அறைகூவல் விடுத்த ஒரே தலைவர் பெருமானார் மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவர்கள் பொதுவெளியிலே பேச முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபலிஹி, உங்களிடத்தில் 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் என்பதாக தன்னுடைய நுபுவத்துக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை அங்கே முன்வைத்து விமர்சனத்திற்கு அறைகோல் விடுகிறார்கள். காரணம், பெருமானாருடைய நுபுவத்துக்கு முன்பாக உள்ள வாழ்க்கை என்பது திறந்த புத்தகமாக பரிசுத்தமானதாகத்தான் இருந்திருக்கின்றது. அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையிலே என்னிடத்தில் ஏதாவது ஒரு பொய்யை கண்டிருக்கிறீர்களா, யாரிடம் சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருக்கிறேனா, ஏதாவது மோசடி செய்திருக்கிறேனா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை குறித்து அங்கே பேசுகிறார்கள். காரணம், அந்த மக்கத்து காஃபிர்கள் நுபுவத்திற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பெயரை கொண்டு அழைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அந்த அளவுக்கு தான் பெருமானுடைய வாழ்க்கை என்பது திறந்த புத்தகமாக பரிசுத்தமானதாக இருந்திருக்கின்றது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கைகளை குறைவின்றி நிறைவு செய்த ஒரே தலைவர் பெருமானார் மட்டும்தான். தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் கொண்டு வந்த அந்த கொள்கைகளை இந்த உலகத்திலே குறைவின்றி நிறைவுபடுத்திய ஒரே தலைவர் பெருமானார் மட்டும்தான். இன்றைய உலகில் எத்தனையோ தலைவர்கள் தத்துவங்களை சொல்கிறார்கள், எத்தனையோ கொள்கைகளை சொல்கிறார்கள். அந்த கொள்கைப்படி அவர்கள் நடக்கிறார்களா அல்லது அந்த கொள்கையை முழுமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அப்படி கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த கொள்கையை நிறைவுபடுத்தி அந்த கொள்கையை நான் நிறைவுபடுத்தி விட்டேன் என்று பொதுவெளியிலே பிரகடனம் செய்தார்கள். பெருமானாருடைய வஃபாத்திற்கு 80 நாட்களுக்கு முன்பாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து அரஃபாவுடைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டினார்கள். சஹாபாக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி சொல்கிறார்கள், அன்தும் துஸ்அலூன அன்னி, நீங்கள் எல்லோரும் என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள். மாதா அன்தும் காயிலூன், நாளை மறுமையில் என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்வீர்கள்? நாளைக்கு மறுமையில் என்னை குறித்து உங்களிடத்தில் கேட்கப்படும். நான் ரிசாலத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தை, நபித்துவத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேனா என்பதாக உங்களிடத்திலே கேட்கப்படும். நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நஷ்ஹது, நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அன்னக கத் பல்லக்த ரிசாலா, நீங்கள் உங்கள் கொடுக்கப்பட்ட தூதுத்துவத்தை முழுமைப்படுத்தி விட்டீர்கள். வ அத்தைத்தல் அமானித,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். நஸஹ்தல் உம்மா, இந்த உம்மத்திற்கு நீங்கள் நலவை நாடீர்கள் என்பதாக சொல்வோம் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த குரலை அங்கே சொன்னார்கள். சஹாபாக்கள் இந்த வாசத்தை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு வானத்தை நோக்கி அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீதான் இதற்கு சாட்சி என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த உலகத்திலே தான் கொண்டு வந்த கொள்கையை குறைவின்றி நிறைவு செய்த ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த, தாங்கள் இருக்கின்ற போதே தாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நிறைவேறுவதற்கு முன்பாகவே அந்த கொள்கையின்படி வழிகாட்டக்கூடிய தலைவர்களை உருவாக்கினார்கள். அந்த கொள்கை வழி நின்று வழிகாட்டக்கூடிய தலைவர்களையும் அடுத்த தலைவரையும் உருவாக்கினார்கள். முரு அபூபக்கரின் ஸலா என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்திலே தனக்கு அடுத்த அபூபக்கர் தான் கலீஃபா என்பதை சூசகமாக அவரை தொலை வைக்க சொல்லுங்கள் என்பதாக சுட்டிக்காட்டினார்கள். அதுபோல தாங்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு அந்த கொள்கையில் துறை ரீதியாக ஆளுமைமிக்க தலைவர்களை உருவாக்கி தந்தார்கள். அரஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய உம்மத்திலே அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்லி காட்டினார்கள். வ அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதிலே தலை சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்லி காட்டினார்கள். வ அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், வெட்கப்படுவதில் உண்மையானவர் உஸ்மான் ரலியல்லாஹு என்பதாக சொல்லி காட்டினார்கள். வ அக்லாஹும் அலியுன், தீர்ப்பு வழங்குவதிலே தலை சிறந்தவர் அலி என்பதாக சொல்லி காட்டினார்கள். வ அக்ரஹும் லி கிதாபில்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இறைவனுடைய திருமறையை அழகாக ஓதக்கூடியவருக்கு சிறந்தவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு என்பதாக சொல்லி காட்டினார்கள். வ அலமஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹலால் ஹராம் சட்டத்தை நன்கு அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலேயே தாங்கள் கொண்டு வந்த அந்த கொள்கைக்கு அடுத்து வழிகாட்டக்கூடிய தலைவர்களை உருவாக்கி தந்தார்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே யார் யாரெல்லாம் எனக்கு துணை நின்று உதவி செய்தார்களோ, உபகாரம் செய்தார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே யார் யாரெல்லாம் எனக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு அதைவிட சிறந்த உபகாரத்தை நான் செய்து விட்டேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இதற்கு ஹதீஸில் ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. உஹதுடைய யுத்தத்திலே உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி அந்த போர்க்களத்திலே பெருமானாரை நோக்கி அம்பு எரியப்பட போகிறது என்று தெரிந்த உடனேயே தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து பெருமானாரை சுற்றி கேடயம் போன்று நின்று கொண்டார்கள். பெருமானாரை நோக்கி அம்பு எரியப்படுகிறது, அந்த பெண்மணி அந்த அம்பை எதிர்நோக்கி வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து அந்த அம்புகள் அந்த அம்மையார் மீது பாய்ச்சப்படுகிறது. அதனால் இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. இவனது நிலையை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், உங்கள் தாயரை அழைத்து செல்லுங்கள் என்று சப்தமிட்டு சொல்கிறார்கள். பெருமானாருடைய அந்த வார்த்தையை கேட்ட அந்த பெண்மணி உம்மு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை பார்த்து சொல்றார்கள், நாயகமே, அந்த வழியிலேயும் அந்த இரத்தம் சிந்தக்கூடிய அந்த நிலையிலே அந்த புன்முறுவலோடு சொல்கிறார்கள், நாயகமே, எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, நாளை சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அந்த இடத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்தி அல்லாஹும்ம ஜஅல் ருஃபகாஹும் பில் ஜன்னah என்பதாக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவர்களை சொர்க்கத்தில் என்னோடு சேர்த்து வைப்பாயா என்பதாக துஆ செய்தார்கள். ஆக இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையிலே தனக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறார்களோ அவருக்கு அதைவிட சிறந்த பிரதி உபகாரத்தை செய்து விட்டார்கள். மாலி அஹதுன் இந்தனா யதுன் இல்லா ஃபகத் யுகாஃபீஹி, இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தார்களோ எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். கலா அபூபக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தவிர அவர்கள் எவ்வளவோ பிரதி உபகாரம் செய்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. யுகாஃபியுல்லாஹ் யௌமல் கியாமா, அவர் தன்னையே எனக்கு அர்ப்பணித்து விட்டார், நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு உபகாரம் செய்வான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக கண்ணியத்துக்குள்ளே இவ்வளவு ஆளுமை மிக்க அந்த நாயகத்தினுடைய உம்மத்தாக நாம் இருக்கிறோம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு பாக்கியம், அது ஒரு உபகாரம். அந்த உபகாரத்திற்கு நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நன்றி கண்ணாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் ஸலவாத் ஓத வேண்டும். அந்த நாயகத்தை நாம் உயிரினும் மேலாக அதிகமாக நேசிக்க வேண்டும்.
அந்த நாயகம் கொண்டு வந்த அந்த கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாக பின்பற்ற வேண்டும். அப்படி ஒரு நசீபை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று அவர்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தௌஃபீகை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா. الحمد لله رب العالمين.